இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பயங்கரவாதிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த போகிறது இந்த வீடியோ. அதனால போலி தேசபக்தர்கள் அப்படியே வெறி கொண்டு கம்பு சுந்து நினைக்கிறோம்னா ஓடி போயிடும். 25 பேர் இந்த நாட்டினுடைய குடிமக்களை பலி கொடுத்திருக்கிறோம் பயங்கரவாதத்திற்கு. அந்த கோபத்துல பேசிட்டு இருக்க முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதல் பகல்காமில் நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இவர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும். இவர்கள் பலவீனமானவர்கள். பயங்கரவாதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னவெல்லாம் தொடர்பு இருந்தது, யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் முழுமையான ஆதாரங்களோடு பேச போறேன். ஒதிச்சு போய் இருக்கிறான். இதுல ஒரு குரூப் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பக்கத்து வீட்டு பாயை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். பேஸ்புக்ல, ட்விட்டர்ல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றான் முஸ்லிம்களுக்கு எதிராக. ஏய் என்னடா அநியாயம். ஒருத்தன் கடை போடுறான், எல்லாம் அவங்க முஸ்லிமான செக் பண்ணி கொண்டான். டேய் செத்து கொல்லப்பட்டதுல முஸ்லீமும் இருக்கான்டா. என்டிடிவி செய்தி, லஷ்கர் டெரரிஸ்ட் காட் வாஸ் ஜம்மு பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செல் சீஃப். யாருங்க? ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் பிஜேபி. வெக்கம் கெட்டவனுங்களா, மானம் கெட்ட போயிடலாம். எப்படி போட்டோ எடுத்தான்? அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு போட்டோ எடுக்கிறதுல கூட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறான். மும்பை தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீத வேத பிரதாப் வைத்தி பாஜகவை எப்படியாவது ஆட்சியில கொண்டு வந்து அமர வைத்தே தீர்வது என்று யோகா குரு பாபா ராம்தேவ் ஒருத்தன் உட்கார்ந்து யோகா குரு பாபா ராம்தேவின் மிக நெருங்கிய நண்பன் தான் யாருன்னா இந்த வேத பிரதாப் வைத்தி. இந்த வேத பிரதாப் வைத்தி மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீத் என்ற பயங்கரவாதிய பாகிஸ்தான்ல போய் சந்திக்கிறான். எப்படி? காங்கிரஸ் இதற்கு எதிராக கடும் போராட்டங்களை செய்கிறது. பாஜக வந்த பதில் என்ன தெரியுமா? அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில சந்திச்சாருங்க. அதுக்காக எல்லாம் நாங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. வெக்கம் கெட்டவர்களா. PM மோடிஸ் ஏப்ரல் 19 கத்ரா விசிட் போஸ்ட்போன் ஒரு செய்திங்க. அவருடைய விசிட் தள்ளி போயிருக்குது. அப்போ உளவுத்துறையுடைய தகவல் ஏதாவது வந்துச்சா? அதனால நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அப்ப அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் கேட்கிறார், 2000 பயணிகள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பே இல்லைங்கிறார். ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேசுகிறார். 3 வருஷம் ஆச்சு ராணுவத்துக்கு ஆள் எடுத்து, ஆளே எடுக்கலங்கிறார். எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து செய்தி அது பாருங்க. DRDO சயின்டிஸ்ட் காட் இன் பாகிஸ்தான் பை ராக்கெட் இஸ் ஏ RSS மேன். காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருக்கிறது. இது இந்தியா டுடே செய்தி. OPS மாதம்ஜி ஹனி டிராப்டு பை பாக் மிலிட்டரி. இவன் யாரு? இதுல எத்தனை பேர் இஸ்லாமிய, எத்தனை பேர் ஹிந்து? இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? HAL எம்ப்ளாயி அரஸ்டட் ஃபார் சப்ளையிங் ஃபைட்டர் ஜெட் டீடைல் டு பாக்ஸ் ISI. அடுத்தது அரஸ்டட் டெல்லி ஜர்னலிஸ்ட் ராஜு சர்மா வாஸ் பாசிங் information to the Chinese. இப்ப இன்னொன்னு வரும் பாருங்க. Arrested border security force jawan BSF jawan kingpin of Pakistan heroin weapon smuggling rocket. BJP IT cell man Duru Saxena arrested along with 10 others for helping ISI spy on army. உங்க கட்சிக்கார அத்தனை பேரும் இந்தியா டுடேல வந்த செய்தி. இந்தியா நேவியை சேர்ந்த 13 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஹனி டிராப். இந்தியா போர் விமானங்கள் பற்றிய முக்கிய தகவலை கொடுக்கிறான். பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறையில் உள்ள ஒரு பொண்ணுக்கு நாட்டினுடைய ராணுவ தகவல்களை வழங்குறான். வெறும் 5000 ரூபாய்க்கு நாட்டின் ரகசியங்களை பாகிஸ்தானை சேர்ந்த அழகிக்கு கசிய விட்டார். வெறும் 5000 ரூபாய். செய்தி பாருங்க. வெறும் 5000 ரூபாய்க்கு. வெறும் 5000 ரூபாய்க்கு அந்த செய்தியை காட்டுப்பா. 5000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய்க்கு வக்கத்தான பிட்டிய. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தா அதுக்கு காங்கிரஸ் பொறுப்பெடுத்துக்கணும். பாஜக ஆட்சியில் நடந்தா அதுக்கு பக்கத்து வீட்டு பாய் பொறுப்பெடுக்கணும். எந்த ஊர் லாஜிக் இது? மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல கார் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. சிலிண்டர்ல வெடிச்சான். நல்ல வேளை பெரும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுச்சு. காவல்துறை மிக விரைவாக நடவடிக்கை எடுத்து அந்த விவகாரத்துல அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களும் சேர்ந்து இஸ்லாமியர்களும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? பயங்கரவாதி யாராக இருந்தாலும் பயங்கரவாதி, இந்த இறந்து போன பயங்கரவாதியினுடைய உடலை கூட நாங்கள் ஜமாத்தார்கள் வாங்கி அடக்கம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார். இப்ப நான் இவ்வளவு கேட்கிறேன், பாஜக தான் பேசிட்டு இருக்கேன். ஒட்டு மொத்தமா ஹிந்துவை சொல்றேன்னா இல்ல ஏன் சொல்றது இல்ல? பாஜக இருக்கக்கூடிய தப்பு பண்ணிருக்க அதை மற்ற பாஜகவினர் கேள்வி கேளுங்க நாங்க சொல்றோம். இதுல பேரெல்லாம் பாத்தீங்கன்னா சேஜல் கபூர், ஆரோகி அலோக், அதிதி ஆரோன், அதிதி அகர்வால், அனாமிகா சர்மா எல்லாம் இந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பேர் முஸ்லீம்? பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இத்தனை கிலோமீட்டருக்குள்ள நம்ம எதுவும் நம்மளுடைய கட்டுமானங்களை வைக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் அதானிக்காக இந்த விதி தளர்த்தப்பட்டு இந்திய பாகிஸ்தான் எல்லையில் மின் வாரியத்திற்கான பிளான்ட் அமைத்துக் கொள்வதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன, விதிகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. எல்லையில கொண்டு போய் வச்சா அவன் ஏதாவது பண்ணிட்டாங்க பண்றது அதெல்லாம் கிடையாது. அதானிக்கு தான் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்க பேசக்கூடாது. இப்ப இதெல்லாம் நம்ம பேசினா நம்மள பேச வருவதுன்றோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லணும் தெரியுமா? நம்ம இதுக்கெல்லாம் காரணம் நேருன்னு சொல்லணும். மனசெல்லாம் ரணமா இருக்கு.
இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் தான் தியாகம் பண்ணிருக்கோம். நான் இன்னைக்கு நீங்க இஸ்லாமியர்களை குறிவைப்பதனால நான் இஸ்லாமியர்களை சொல்றேன். நான் இந்து கிறிஸ்டின் இஸ்லாமியன் பிரித்து பேசுபவன் அல்ல. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? செக்கெழுத்த செம்மல் ஐயா வஉசி அவர் ஒரு சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அக்கீர் அகமதுங்கிறவர் பல லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தார். ஒரே ஆளா பல லட்சம் ரூபாயை கப்பல் வாங்குவதற்கு கொடுத்தவர் ஹாஜி பக்கீர் அகமது. நீங்க எந்த சங்கிடா போய் கொடுத்தீங்க? அன்னைக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது வள்ளல் ஜமால் முகமது டேங்க் செக்க போட்டு கொடுத்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்மா சென்ற போது அபீத் என்ற இஸ்லாமியர் தன் சொத்துக்களை எல்லாம் கொடுத்தார். கேரளாவில் இஸ்லாமியர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய பொழுது வெள்ளையர்கள் அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் பிடிச்சு ஒரு கூட்ஸ் வண்டிக்குள்ள அட்டச்சி காற்று புகாது வெளிச்சம் புகாது எதுவும் கிடையாது அட்டச்சு அனுப்பிட்டான் கோயம்புத்தூருக்கு. கேரளா கோயம்புத்தூர் வரவள்ள திருச்சியில ரயில் நிக்குது, கூட்ஸ் பெட்டி நிக்குது, கூட்ஸ் திறக்கிறாங்க, உள்ள அத்தனை பேர் சேர்த்து கிடந்தா. நம்முடைய சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள் பிரதமர் அவர்களே. பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாம் பதவி விலகுங்க. நாட்டு மக்களின் உயிரை விட இந்த தேசத்தின் இறையாண்மையை விட நீங்க யாரும் பெரியவர்கள் கிடையாது. எங்களுக்கு இந்த தேசம் பெரியது, இந்தியா பெரியது. பயங்கரவாதம் பயங்கரவாதம் அது எந்த வடிவில் வந்தாலும் சரி, அது இஸ்லாத்தின் வடிவில் வந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவத்தின் வடிவில் வந்தாலும் சரி, ஹிந்து மதத்தின் பெயரில் வடிவில் வந்தாலும் சரி, எதன் அடிப்படையில் வந்தாலும் பயங்கரவாதம் பயங்கரவாதம் தான். தமிழ்நாட்டில் தயவு செய்து கையெடுத்து கேட்கிறேன், இதை மதமா பார்க்காதீங்க. தோட்டம் எங்கே கல்லறை தோட்டம் ஆனதா, பள்ளத்தாக்கின் பசுமை எங்கே ரத்த கோலம் பூண்டதா, வாழ்க்கையே இங்குதான் வலிகளாய் போனதே, எங்கள் பெண்கள் முகங்கள் சிவந்ததெல்லாம் நாணம்